வணக்கம் பாடல் கணேஷ். இந்த புதுசா வந்த கிபிலியால பல குடும்பங்கள்ல விலக்கேற்றப்பட்டிருக்குது. அப்படி ஏத்தன குடும்பத்தையும் இறங்கின குடும்பத்தையும் விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சாமி கும்பிடுற மாதிரி ஒரு இமேஜ மாத்தி கொடுக்க சொன்னா ஹஸ்பண்ட் மனைவியோட சேலையை பிடிச்சி எடுக்கிற மாதிரி போட்டோவை மாத்த சொன்னா அம்மாவும் மாப்பிள்ளையும் பொண்ணு நிக்கிற போட்டோவை மாத்தி கொடுக்க சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கான்? எந்த ஆங்கிள் இருந்து என்னைய பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது? என்ன மொத்தமா மாத்திருச்சுங்க இந்த ட்ரெண்ட். எடிட் பண்ணி கொடுக்குறேன் மேடம். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னா ஆனா ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து கல்யாணத்துல நான் எங்கன்னு கேட்டா இந்த போட்டோவை காமிங்க. இத்தனை நாள் நாய் ரூபத்துல இருந்தது நாயே கிடையாதாமா ஏய் சொல்லுச்சு. பல பல்பு வாங்கின இந்த கிபிலி பண்ண வேலையில குடும்பத்துல குழப்பமே உண்டாயிருச்சுங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்டை. இப்ப வந்து திடீர்னு இன்னொரு வைஃப் ஆட் பண்ணிட்டாங்க. எடிட்டரோட ரேஞ்சே வேற 3 கிலோமீட்டருக்கு லைன் நிக்குதுங்கறனே. அந்த கிப்லி எஃபெக்ட் உருப்படியே உங்க ஒருத்தங்களுக்கு தான் வொர்க் ஆயிருக்குது. ஒரு ரம்மியமான போஸ கொடுத்து மாத்தி கொடுக்க சொன்னா நீங்க 3 பேரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல. அப்புறம் எல்லாருக்கும் போட்டோ எடிட் பண்ணி தர எனக்கு தர மாட்டேன்னு சண்டைக்கு போயிட்டாங்க ஏஐ கூட. அது ஏஐ கொஞ்சம் டென்ஷன் ஆகி 2 பேரை தனித்தனியா காமிக்காம ஒன்னா இணைச்சிருச்சு. கண்ணுக்கு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க ஆளை கூட தேடி கண்டுபிடிச்சு காமிக்குதுங்க. பிரெக்னண்டா இருக்கிற ஒருத்தங்கள 4 பேர் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி போட்டோ. நாலு பேர் கருப்பு சட்டையில மாசா நிக்கிற மாதிரி ஒரு போஸ். சரியானவன் சார். 2 பேரை திடீர்னு ஒன்னா காமிக்கிறான் இல்ல 4 பேரா காமிக்கிறான். ஜிப்பா சட்டை போட்டுட்டு எவ்வளவு மாசா நிக்கிற சுடிதார் போட்டு காமிக்குது. நீங்க கையில பேக் சிப்ஸ் பாயிட்டு வச்சிருந்தா கூட குழந்தைய மாத்தி குத்துறதுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதுக்குன்னு சைனீஸ் தாத்தா மாதிரி ஆக்கி வச்சா அம்மாவும் பையன் நிக்கிற மாதிரி ஒரு போஸ். சரி தெரியாம ஒரு வாட்டி மாத்தி குத்துருச்சுட்டு பார்த்தா போன்ல வீடியோ ஆன் பண்ணி ட்ரைபாடி செட் பண்ணி கேக்க வாங்கிட்டு வந்து கொடுத்து சர்ப்ரைஸா ஆகணுமாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சுங்க. குழம்பு தான் குக்கர்ல மாட்டிக்கிச்சு. மேக்கப் போட்ட சர்ப்ரைஸா போயிட்டு மாப்பிள்ளை காட்டலான்னு பார்த்தா மாப்பிள்ளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. நான் வாழ்க்கையில உருப்படணும்னா எத்தனை சுத்தமா சுத்தணும்னு அம்மாவா கேட்க. ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் எண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் விடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு வயிற்றுக்குள்ள மீன் இருக்கலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடியே வா. எங்க போனாலும் டைல்ஸோட மழமழப்பு தன்மையை செக் பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க. தலை வலிக்கிற மாதிரி தலை மேல கை வச்சுட்டு பிட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. 1-2 ஸ்டெப் மாத்தி போட்டா சமாளிக்கலாம். போறது எல்லாமே தப்புனா டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ரோடு ஆபீஸ் ரோட இந்த நிலைமைக்கு இருந்தா மணப்பெண் கையில இருந்து பூங்கொத்தை கீழே வைக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் ஈரம் காயலங்க. அத காய வச்சு கொண்டு போறாரு. ஆபீஸ்க்கு போய் எடுத்து மாட்டிக்குவார். என்ன மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட்ங்கறீங்க? போனை எடுத்தாலே இது மட்டும் தான் வந்தா அப்புறம் என்ன தோணும்? 3 நிமிஷம் தூங்க வேண்டியதான். குண்டு ஊசி வாங்கினாலே 10 ரீல்ஸ் எடுக்கிற காலத்துல பைக் டெலிவரி எவ்வளவு சிம்பிளா.
5 LPL சம்பளம் வேணும், அமெரிக்கால பொண்ணு வேணும், 1008 கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்க. 4 வாழைப்பழத்தை வச்சுட்டு 5 LP வேணும்டா மந்த்லி. வேற எனக்கா பில்லியன்ஸ் ஆகணும். என்ன எலான் மஸ்க் ஆகணும். பொண்ணு பெரிய ஃபுட்பால் பிளேயர் போலயேங்க. எப்படி சொன்னீங்க? Ankara Messi. அப்பா CSK ஃபேன் போல, பசங்க RCB ஃபேன். பிரம்மாண்டமான போட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதிகாலை 3:30 மணிக்கு கல்யாணம் வச்ச பண்ண தூக்கம் வராம ஆத்தா என்ன எம்டி பைக்ல வந்துகிட்டு இருக்கீங்க? உங்க மூஞ்சுக்கு முன்னாடி வந்து உங்க பார்த்து கை கூட்டி சிரிச்சா கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறதே காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாங்குறீங்களே. ஃபோம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வர சொன்னா தண்ணியில துணி போட்டு கலந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸ்டேஜ்ல ஏறி நின்னு ஆனா 100 பேர் பாக்குறது இல்லையாங்க, அந்த மாதிரி தான். ஜனவரி மாசம் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டாம், மார்ச் மாசம் ஆயிருச்சு. 6 வருஷமா உங்களுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோம். யாருங்க இவர் இன்ஸ்டா உலகத்துக்கு புது வரவா இருக்கிறாரு? ரெண்டு பேரும் வெவ்வேறு ரிலீஜனா இருந்தாலும் காதல் ஒண்ணுங்க. இப்படிதான் ஆடுறத பார்த்தா பொண்ணோட அப்பா என்ன நினைப்பாரு? ஆடுறதே அவர் தாங்க. நல்லா கலைநயமிக்க சித்திரம் பக்கத்துல உட்காந்து காட்டு வசையை மாத்தி கொடுக்குது. உங்க ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை மாதிரி நீ ஏய் சொல்லாம சொல்லுதுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் பேக் மாட்டிருந்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியால இருக்க அம்மா பொசுக்குன்னு கனடாவுக்கு கூட்டு போயிறேன். எங்கடா வந்த நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. அவர்கிட்ட போட்டோ கேட்டு கேட்டு பார்த்து வெறுப்பா இவரே வரைய ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படி ஒரு மாஸ்டர் செஃப் தான் எல்லார் குடும்பத்திலயும் தேடுறாங்க. கஷ்டப்பட்டு வேகாத வெயில இழுத்து புடிச்சிருந்தா பெயிண்டர் அந்த பக்கம் போய் அடிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் பிரெயின் ஸ்டக் ஆயிருச்சுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கணும் தெரியுமா? இப்படி மாத்தி வச்சிருக்குது. அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தெல்லாம் ஏஐ செய்துங்க. பக்கத்துல எதனா இருந்து மாத்தனா பரவாயில்ல, கரடியே கொண்டு வந்து உட்கார வைக்குதுங்க. புதுசா வாங்கி அந்த ட்ரோனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற அந்த தெய்வீக முகத்தை தூக்கிட்டு தெய்வத்தையே போட்டாங்க. அது ஆட்டோவா இல்ல பிசினஸ் கிளாஸ் சீட்டான்னு கூட தெரியாதுங்க. நான் ஒரு மாதிரி கேட்க அவன் ஒரு மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். உங்க மேல மட்டும் ஏதோ ஸ்பெஷல் கோபம் போலங்க ஏஐக்கு. ராயல் என்ஃபீல்டு வண்டியை பார்த்தா அவனுக்கு அப்படி தெரியுது போல. நீங்க ஒரு புலிகோணம்னு சொல்லாம சொல்லுதுங்க. கில்லி படத்துல வர ஹீரோயின் மாதிரி மாத்த சொன்னா பப்ஜில வர கில்லி சூட்டு மாதிரி மாத்தி வச்சிருக்கு. வழக்கமா மாப்பிளைக்கு தான் 2 பொண்ணு கொடுக்கும், இப்ப பொண்ணுக்கு 2 மாப்பிளைய கொடுத்துருக்கு. ஒருவேளை உக்காஞ்சி தினுசா யோசிக்குமோ? பிரேக்கப் முன்னாடி அப்படி இருந்த ஒரு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்காது தெரியுமா? ஃபங்க்ஷன்ல முக்கியமானவரே மாப்பிள தான், கொஞ்சம் கூட கலர் ஏத்துங்க. பல குடும்பத்துல தூக்கம் இல்லாம தெரியறது காரணமே இவன் தாங்க. ஏன் பேண்ட் போட்டு வர சொன்னா சிமெண்ட் மூட்டை கவர்லாம் தூக்கிட்டு வராங்க? நீ மாத்துறது நல்லாதான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துன்னு சொன்னது குத்தமா? சும்மா மாடர்னா இருக்கிறவங்களை இன்னும் மாடர்னா மாத்தலாம் பாருங்க. பரதநாட்டிய கலை தான் பாக்காவா காமிக்குதுன்னு கொடுத்தேன். என்னங்க போசுக்குன்னு ஏன் உங்களை இப்படி சொல்றச்சு?
நைஸ் ட்ரை. எங்க தலைவருக்கே நீங்க ஜிப்ளி எஃபெக்ட் போட்டு பாக்குறீங்களா? வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.